மாநில உரிமைகளை பறிக்கவே மத்திய அரசு திட்டங்களை வகுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டாட்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவே நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாநில உரிமைகளை பறிக்கவே மத்திய அரசு திட்டங்களை வகுத்து வருவதாகவும் தேசிய கல்விக் கொள்கை பட்டியலின பழங்குடியின மக்களின் உரிமைகளை பறிக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். 39 எம்பிக்கள் எழுப்புற கொள்ளையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அழிக்க முடியாத அநீதியாகிவிடும். பல்வேறு மாநில கட்சிகளும் இணைந்து எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். நிதி தரமாட்டோம், அதிகாரத்தை பறிப்போம், இதை கேள்வி கேட்டா தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு எதேச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுதியோடு சொல்றேன், பாஜகவுடைய இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். பாஜகவுடைய என்ன கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க பார்க்குது. இத இப்ப தடுக்கலன்னா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம். அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்.